Iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. புது வருஷம் தொடங்கிடுச்சு. இது வேற புது வருஷத்துல நாம போடுற முதல் வீடியோ. நீங்க எல்லாம் சும்மா விழுந்து சிரிக்கிற மாதிரி ஒரு செம்ம காமெடியோட வந்திருக்கேன். என்ன ரெடியா? இல்ல வரட்டும்டா எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு கொஞ்சம் இரு. அவன் என்ன சொல்றான் கேப்போ. அப்புறம் அக்கா போன வருஷம் பார்த்தது எப்படி இருக்கீங்க? போயிரு அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. என்னங்க எவ்ளோ பெரிய காமெடி சொல்லிருக்கேன். சிரிக்க கூட மாட்டீங்க. நெக்கு சிரிப்பே வரல. சரி விடுங்க. நான் கூட நீங்க எல்லாம் அஜித் ஃபேன்ஸ் போல அதான் சிரிக்கலையோன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே அதிக சோகத்துல இருக்கிறது அவங்க தான். உலகமே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்கும் போது காதலர் தினம் குணால் மாதிரி ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருந்தது நம்ம அஜித் ஃபேன்ஸ் தான். ஏப்பா நியூ இயர் அன்னைக்கு உலகமே சந்தோஷமா இருக்கு, நீ ஏன் இப்படி கண்களுக்கு உட்கார்ந்திருக்க? அட சொரிஞ்சு சொரியாசஸ் வந்த புண்ணுல திரும்ப சொரியிற மாதிரி ஏங்க அதையே அவங்க கிட்ட கேட்டு மேலும் துன்புறுத்துறீங்க. என்னாச்சு ஏதாச்சு எதுக்காச்சு எப்படியாச்சு அப்படி ஆனதால என்னாச்சுங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க சொல்ல போறோம். இது விடாமுயற்சிக்கு என்னதான் ஆச்சு இந்த சேனல் ஐகான். விடாமுயற்சி படத்துல என்னைக்கு நம்ம அஜித் கமிட் ஆனாரோ அப்பத்திலிருந்து இந்த படத்தை வச்சு அஜித் ஃபேன்ஸ் எக்ஸைட் ஆகுறதும் விடாமுயற்சி டீம் அதை உடைக்கிறதும்னு மாறி நடந்துகிட்டே இருக்கு. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? படத்தை ஆரம்பிச்சுப்புட்டு வாயையும் மெல்லாம மெல்ற சத்தமும் வராம 4-5 கொழுக்கட்டைய ஒரே டைம்ல அமுக்குனா மூஞ்சி மாதிரி சும்மாவே இருந்தாங்க விடாமுயற்சி டீம். காத்திருந்து காலங்கள் போனதுல கடுப்பான அஜித் ஃபேன்ஸ் ஆடியோ லான்ச்சஸ், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, ரோடு, மேடு, காடு, ஸ்டேடியம், கழுத, பப்ளிக் டாய்லெட் கூட பாவம் விடாமுயற்சி அப்டேட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா விடாமுயற்சி டீம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. இப்படி பாயிண்ட் வரட்டும்னு சும்மா இருந்தவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரே அப்டேட்டா கொடுத்தாங்க. அதை பார்த்ததும் ஆஹா படம் வந்துரும்பா அப்படிங்கிற நம்பிக்கை அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்துருச்சு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த சந்தோஷத்துல இருக்கும் போதே குட்டி சுவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு குலுக்கல் பரிசு விழுந்த மாதிரி அஜித்தோட இன்னொரு படமான குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் வருது. அதுவும் அந்த படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ்னும் அறிவிக்கப்படுது. அவ்வளவுதான், சின்ராச கையிலேயே பிடிக்க முடியலங்கிற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் சும்மா சரகடிச்சு பறந்தாங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்ட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா எங்களையாடா கலாய்ச்சிட்டு இருந்தீங்க? பாத்தீங்கல்ல எங்க தலைய, எங்களுக்காக அட்ட டைம்ல 2 படம் பண்றாரு. கடவுள்டா அஜித் டான்னு தான் அந்த கடவுளே அஜித்தேங்கிறத ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. இத பார்த்த அஜித் இருங்க பாய் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டு இனிமே ஆரும் கடவுளே அஜித்தேன்னு எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சரியானதாச்சு, இன்னும் சொச்ச மாசம் பொங்கல் வந்துரும், தலை பொங்கலா கொண்டாடலாம்னு காத்து கிடந்தாங்க நம்ம அஜித் ஃபேன்ஸ். அப்ப பார்த்து சொல்லாம கொள்ளாம செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விடுற மாதிரி விடாமுயற்சி டீம் திடுதிப்புன்னு விடாமுயற்சி டீசர்ங்கிற பேர்ல ஒரு மாண்டேஜ விட்டாங்க. இந்த டீசரை டீகோட் பண்ணி இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்னு நாங்க வேற ஒரு வீடியோ போட்டோம். அதை இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு கமெண்ட்லயும் கொடுக்குறோம், பாருங்க, ஃபன்னா இருக்கும். இந்த டீசரோட ஹார்ட் பீஸ் என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த விடாமுயற்சி படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுதான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அடடே, குட் பேட் அக்லியும் பொங்கல் ரிலீஸ் சொன்னாங்க, இப்ப விடாமுயற்சியும் பொங்கல் ரிலீஸ் சொல்றாங்க. இப்ப எது ரிலீஸ் ஆக போகுது, இல்ல ரெண்டுமே ரிலீஸ் ஆக போகுதான்னு அஜித் ஃபேன்ஸ் ஒரே இன்ப குழப்பத்துல இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? இந்த நேரத்துல இல்ல விடாமுயற்சி AK62, குட் பேட் அக்லி AK63, சோ ஆர்டரா வந்தாதான் நல்லா இருக்கும், அதனால விடாமுயற்சி தான் பொங்கலுக்கு வரணும்னு விடாமுயற்சி டீமும் குட் பேட் அக்லி டீமும் அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுத்துட்டாங்க.
என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. சரி, அப்ப இந்த பொங்கல் விடாமுயற்சி பொங்கல்னு அஜித் ஃபேன்ஸ் செம்ம குஷியா மைண்ட் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவுல வேற சாவடிங்க சாவடிங்க சி சவடிக்கா சவடிக்கான்னு ஒரு பாட்டு வேற வந்துச்சு. அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. 31ஆம் தேதி நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. விடாமுயற்சி படத்தை தயாரிக்கிற லைகா கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சுங்க. அதுல தவிர்க்க முடியாத காரணத்தினால விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வராதுன்னு போட்டிருந்துச்சு. பாவம் அஜித் ஃபேன்ஸ் நொறுங்கி போயிட்டாங்க. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். அதுக்கப்புறம் அஜித் ஃபேன்ஸ் எங்கத்த நியூ இயர் கொண்டாடுறது? என்னாச்சு, ஏன் படம் போஸ்ட்போன் ஆச்சுன்னு தெரியாம அந்த அறிக்கையை விட்ட லைகா நிறுவனம் மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க. என்ன நடந்தாலும் அஜித்தை விட்டு கொடுக்காத அஜித் ஃபேன்ஸ் ஒரு சிலருக்கு இப்ப அஜித் மேலேயே அதிருப்தி வந்திருக்கு. அதுக்கு உதாரணமா ஒருத்தர் போட்ட ஒரு போஸ்ட் நிறைய இடங்கள்ல அஜித் ஃபேன்ஸ்னாலேயே பகிரப்பட்டு வருது. அந்த போஸ்ட்ல டு அஜித் குமார், சுரேஷ் சந்திரா மற்றும் சம் புடிச்சா பாரு படத்தைன்னு சொல்ற ஃபேன்ஸ். நானும் இதுக்கு முன்னாடி எல்லார் மாதிரியும் மூவி வர்றப்போ வரட்டும்னு இருந்தேன். பட் as a loyal fan எனக்கும் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆசைகள் இருக்கும். உடனே நீங்க சொல்லலாம், அப்படி ஒன்றும் நீ படத்தை பார்க்க வேணாம், ஃபேனா இருக்க வேண்டான்னு. இப்படி ஒவ்வொரு ஃபேனும் நினைச்சா நீங்க இப்போ ஒரு ஸ்டாரே கிடையாது. உங்களால க்ரோர்ஸ்ல சம்பாதிக்க முடியாது. இந்த மென்டாலிட்டியை ஸ்டார்டிங்ல நீங்க காட்டியிருந்தா அப்ப நீங்க காணாமையே போயிருப்பீங்க. நாங்க ஒன்றும் மற்ற எல்லார் மாதிரியும் அந்த அளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்லல. ஜஸ்ட் ஏதாச்சும் பண்ணலாமே, இப்படி கேவலமா ஃபேன்ஸை ட்ரீட் பண்ணாதீங்க. உடனே இதுக்கு ஆன்சரா போய் உங்க குடும்பத்தை பாருன்னு சொன்னீங்கன்னா நானும் சொல்றேன், போய் உங்க ப்ரொஃபஷனை பாருங்க. ஏகே டோன்ட் ஆக்ட் இன் சினிமா அண்ட் டோன்ட் ஏர்ன் ஆர் மணின்னு போட்டிருக்கு. சரி, இந்த திடீர் போஸ்ட்போனுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்க ஆராயிரப்ப 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்னு, விடாமுயற்சியோட தெலுங்கு ரிலீஸ். நம்ம அஜித்துக்கு தெலுங்குலையும் ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால விடாமுயற்சி படத்தை தெலுங்குலையும் ரிலீஸ் பண்ண இருந்தாங்க. ஏற்கனவே விடாமுயற்சி கூடவே டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல தெலுங்கு நடிகர் ராம் சரண் நடிக்கிற கேம் சேஞ்சர் படமும், டைரக்டர் பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிச்சிருக்கிற வணங்கான் படமும் வெளியாக இருந்துச்சு. தமிழ்நாட்டுல விடாமுயற்சி படத்துக்கு தான் மக்கள் மத்தியில ஆர்வம் இருந்தாலும் தெலுங்குல ராம் சரண் படமான கேம் சேஞ்சருக்கு தான் ரசிகர்களோட ஆர்வம் இருக்கு. அது போக ஆந்திரா தெலுங்கானால இருக்கிற பல தியேட்டர்ஸை கைக்குள்ள வச்சிருக்கிற ப்ரொடியூசர் தில்ராஜு தான் கேம் சேஞ்சர் படத்துக்கு ப்ரொடியூசர். இதனால தெலுங்குல விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ண அதிக தியேட்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பில்லைன்னு, எங்க அதனால விடாமுயற்சி படத்தோட வசூல் பாதிக்குமோன்னு தான் விடாமுயற்சி படக்குழு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. காலையில ஞாயிற்கல்ல மசால் வடை சாப்பிட்டேன், பருப்பு வேவல நூல் நூலா வந்துருச்சு. அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அது என்னன்னா, படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இன்னும் முடியல. அதை முடிக்கிறதுக்கு டைமும் இல்ல, லைகா கிட்ட காசும் இல்லையா. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. எங்களாலையும் தான் நம்ப முடியல. ஆனா இந்த வெத்து காரணங்களை தாண்டி 3ஆவதாவும் ஒரு காரணம் சொல்லப்படுது. அது என்னன்னா, விடாமுயற்சி படம் ஹாலிவுட்ல வந்தா பிரேக் டவுன் படத்தோட அன்அபிஷியல் ரீமேக்குங்கிறதுனால அதை மோப்பம் பிடிச்ச பிரேக் டவுன் படத்தை தயாரிச்ச பாரமவுண்ட் பிக்சர்ஸ் லைகா கிட்ட படத்தோட காப்பிரைட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கேட்டதாகவும், லைகா அவ்வளோ எல்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா நாம இந்த படத்துக்கு பார்ட்னர் ஆகிடலாம், நீங்களே படத்தை வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு கேட்டுக்கிட்டதாகவும், அதுக்கு பாரமவுண்ட் பிக்சர்ஸ் இன்னும் ஒத்து வரல அப்படிங்கிறதுனால விடாமுயற்சி ரிலீஸ் தள்ளி போயிருச்சுன்னு சொல்லப்படுது. ஆனா இதுல உண்மையான காரணம் என்னன்னு லைகாவே சொன்னாதான் உண்டு. சரி, ஏதோ ஒரு கன்றாவி காரணம். அதை முன்னாடியே சொல்லியிருந்தா ஒழுங்கா குட் பேட் அக்லியாச்சும் வந்திருக்கும். அஜித் ஃபேன்ஸும் பொங்கலை தலை பொங்கலா கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. இப்ப பாருங்க, அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகும்னு காத்துட்டு இருந்த மாதிரி விடாமுயற்சி வரலன்னதும் பொண்டு பொடிசு படங்கள் எல்லாம் பொங்கல் ரிலீஸ்ல போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். ஆனா இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. குட் பேட் அக்லியும் பொங்கல் ரிலீஸ், விடாமுயற்சியும் பொங்கல் ரிலீஸ்னு அறிவிச்சதும் ரெண்டும் ஒரே நாள்ல வரும்னு நம்பின ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க நிலைமை தான் ரொம்ப பாவம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விடாமுயற்சி ரிலீஸ் தள்ளி போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. திரும்ப இன்னொரு சூப்பரான கண்டென்ட்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye.